இருக்க கூட இல்லை, அவ்வளவோ இல்லை. வேலை ஆட்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ள அவங்கள எங்களை கடையில் வேலை செய்கிறபடின்னு வந்து துபாய்க்கு செல்றதுக்கு ஆசைப்படுறார். இது வந்து ஒரு வித்தியாசமான கொண்டை. அதில் 2 பார்த்துருக்கு. இதில் வந்து ஒற்றை கொண்டை மாதிரி, ஒற்றை இது மாதிரி. சீக்கிரம் நாங்களும் வெளிநாட்டுக்கு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. எங்களை கடையில் வேலை செய்கிற அயந்தன்ன்றவர் வந்து வெளிநாடு போகிறார். இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கொண்டை அடித்தது, அதாவது வந்து பழமையாக நாங்கள் அடிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சர வடிவிலான கொண்டை அடித்தது. ஸோ இது அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காலை ஊடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளாக நிற்கிறோம். ஸோ கடைக்குள்ளையான தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்போ வீட்டில் வந்து நல்லபடியாக பொழுது போச்சு. அதே மாதிரி கடைக்கு வந்துட்டோம். ஸோ கடையிலேயும் வந்து நல்ல மாதிரியே பொழுது அமையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு இன்றைய தின வேலையை வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான, அதாவது வந்து சாரி ப்ளவுஸுக்கு பின்னுக்கு அந்த நூல் கட்டில் வந்து தொங்க விடுவாங்க. ஸோ அந்த நேரம் நாங்கள் கடை வச்சிருக்கிறது அந்த டிசைனான மணியல் என்று சொல்லுவாங்க. அந்த மணியலை தான் தொங்க விடுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மணியலுக்கான வேலையே இல்லை. ஸோ உங்களுக்கு சத்தம் கேட்க நினைக்கிறேன். வேலைக்காரன் சும்மா சும்மா வேலைக்கே வந்துட்டார் இன்றைக்கு. ஸோ இன்றைக்கு வந்து 8 மணி 8:15 வந்து அது வந்து கடைக்கு வந்துட்டார். அப்போ முடிவோடாக்கு. அப்போ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மணிகள் எல்லாம் வித்தியாசமாக வண்டி கட்டுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கதைக்க விடாமலே விசாமத்தை கண்டு அடிக்கிறேன் தான் கிடக்கு எனக்கு. அப்போ அந்த சாரி துணியல்லே வந்து டிசைனான கொண்டையோ கொக்கன்னு சொல்லுவேன். என்னென்னு சொல்லுவீங்கன்னா நீங்கள் என்னென்னு சொல்கிறீங்க? கொண்டை என்ன என்ன கொண்டை பூ அப்படின்னு சொல்லி நிறைய வகையான டிசைனான கொண்டைகள் வந்து இன்றைக்கு நான் அடிக்க போனேன்னு சொன்னால் 12 சார் டோஸ் வந்து வெளிநாட்டுக்காரர் வந்தான்னு சொல்லி தெரியும். அந்த 12 சார் டோஸுமே வந்து தைச்சாச்சு. ஆனால் அந்த கொண்டைகள் எல்லாமே வந்து நான் தான் தைக்க போகணும். ஸோ அதாவது வந்து ஒரு வித்தியாசமான கொண்டைன்ற வழியாக நான் தான் தைக்க போகணும். ஸோ இன்றைக்கு வந்து 2 வேலைக்காரரும் வருவாங்க. ஸோ எங்களுடைய கைவேலைக்கு நிற்கிற தம்பி தான் வேலை, தையல் வேலை சரிவராது போலேங்க. அப்போ வரையில், அதாவது வந்து எங்கள் அக்காட மகன் தான் ராகுல். அப்போ ஆளை வந்து நான் பழக்கி எடுக்கணும் கொள்ளணும்னு சொல்லி போட்டு சார் ரோஸ் எல்லாம் பட்டி கொடுத்து தைக்க வச்சு கொண்டிருந்தான். ஆனால் அவர் வந்து கடைக்கு தான் தையல் வேலை பழகத்தை எனக்கு விருப்பம் இல்லாமல் கிடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்ன விருப்பம் இல்லாமல் பழக்கிறதால எனக்கும் பிரியோஜனம் இல்லை, அவருக்கும் பிரியோஜனம் இல்லை, பழகவும் மாட்டார். அப்போ நான் சொன்னேன் விருப்பம் இல்லை அடிபட்டனில் என்று சொல்ல. அப்போ அந்த ஒரு வார்த்தையை கேட்டு விருப்பம் இல்லாமல் நிற்க சொன்னால் இல்லைன்றதுக்காக கடைக்கு வராமல் இருந்தான். சரியென்று போட்டு நானும் போயிட்டேன். ஸோ அதுவரையும் போஸ்ட் பண்ணி கூப்பிட்டு ஒரு பிரியோஜனம் ஒன்றும் இல்லை. ஸோ அது சகோதரனாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, மற்றது வந்து சொந்த பந்த கடைக்க வச்சிருக்கிறத விட வேறு யாரையும் கடைக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும். நேரத்தை கடைப்பிடிப்பாங்க, லீவ் எடுக்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுக்கம் இருக்கும். அப்போ அந்த வகையில் நானும் வந்து யாராவது ஒரு படியின வேலை கிடைக்கப்படும். ஸோ உங்களுக்கும் இங்கே யாராவது தெரிஞ்சாக்கள் யாரும் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து ஒரு படியினை வந்து நான் வேலை கெடுப்பேன். ஸோ அவர் வந்து ஒரு 18-20 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் காணும் என்று சொன்னால் ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்து வேலையை பழக்கி எடுத்துன்னு போனான் மெல்லம். ஸோ வயசுக்கு மீறி பழக்க ஒழுக்கிட்டா அவன் எனக்கு பழக்க வேண்டியது போயிடும். அதால் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் அனுப்பி விடுங்க வேலைக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போகிற ப்ளவுஸ். இதுக்கு வந்து நார்மலாக ஒரு 4 கொண்டை அடிச்சினாங்க. பாருங்க நார்மல், இது வந்து நார்மல் ஷாப்பை. அப்போ இனி நாங்கள் அடிக்க போகிற ஷாப்பில் எல்லாமே வந்து வித்தியாசமாக வந்து கட்டாயம் ஒவ்வொன்றா அடிச்சு போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வேலை, அதாவது வந்து லேடிஸ் வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து நிற்கிறேன். அப்போ ஜென்ஸ் வேலையும் கொஞ்சம் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு ஆள் வந்து வேலைக்கு வருவான். அப்போ அவனுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரௌசரை வந்து வெட்டப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடல் ட்ரௌசர். ஸோ நார்மல் இல்லை, மாடல் ட்ரௌசர். அந்த பலூன் பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பாக்கெட் வச்சு
அடிக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு பொருளில் இருக்கிற அண்ணா தான் வந்து ஆர்டர் பண்ணினவர். ஸோ 2 டவுசர் அடித்து தனக்கு பார்சல் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து 2 டவுசர் வந்து இன்றைக்கு நாங்கள் அடிக்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து கருப்பில் அடிக்க சொன்னவங்க, கருப்பில் அடிக்க சொன்னவங்க கருப்பை வெட்டுவோம். முதல்ல இன்னும் சுத்த கூட இல்லை, அவ்வளவோ இல்லை. ரெண்டு நாளும் வந்து நல்ல மழை ஆயிருந்தும் காணும மழை இன்னும் போயணுமே வச்சு சேமிச்சு வச்சிருக்கலான்னு சாப்பிடுவீங்களான்னு இருந்து கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ பாடுபடுங்க மழையை கண்டோம்னு அது உங்களுக்கு தெரியுமா? அந்த சொல்லி ஒரு ஆள் இருந்தால் தான் நல்ல இப்போ வந்து நானே நீ குடிச்சு வரலாங்க சொல்லிட்டு அவையில் எனக்கு வந்து கொடுத்து கருப்பில் இன்னொன்று வந்து ஆஷில் வந்து புதுசாக ப்ளவுஸ் வெட்டி பாரு, உண்ட ப்ளவுஸை கொண்டு வந்து வெட்டி பாரு. ஓ துணி எடுத்து வெட்டி பாரு, வெட்டி போடுவோம். ஓ என்னடா என்ன கோட ப்ளவுஸை வெட்டி தரட்டு உண்டு, கோட ப்ளவுஸ் தான் வெட்டி தரட்டு நல்ல உண்ட வெட்டி பாரு. சரி கோட ப்ளவுஸ் எடுத்து வெட்டி பார்க்கதா பாருங்க மக்கள் என்ன வேலையெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. வெட்டி பார்க்குறதுக்கு ஆர்டர் ப்ளவுஸ் தரட்டா இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறேன்னா அக்காண்ட ப்ளவுஸை கொடுத்து நீ முதல் தைக்க ஃபேன்சிக்கு இல்லை தைக்கணும்.
அது ஜாஸ்தியாக இருக்கும் தானே என்ன வெட்ட தெரியும் நீட்டாக வச்சுட்டாரு. இல்லை என்ன நீட்டாக விட்டவன் நான் நீ கொண்டு வந்து விட்டு நானும் இல்லை ஆக்களுக்கு போட்டு போட்டு கொடுக்கணும். நான் வாங்கிட்டேன் ஜி ஒரு லைனிங் கடை அந்த லைனிங் கடை இருக்கா போடு போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கறதுக்கும் கூட வேலைச்சி நிலவில் விட்டு நீ போட்டு பார்க்கணும் ஓட்டிட்டு மேன்சின் அளவில் எடுத்தியதா பஞ்சு போட்டு கொண்டே கொடுப்ப போட்டு பார்க்கறது லைன் புரிய தெரிஞ்சுக்கிறேன். ஓ லைனிங் புரிய தெரியல பாருங்க கடை மக்களை எப்படி நடிக்கிறாங்க லைனிங் புரியாத என்ன வெட்டுங்க வெட்டிக்காரன் அளவு அளவு எனக்கு தெரியும். சரியா அளவு எழுதி போட்டு நான் காட்டி தருவேன். நான் வெட்ட நீங்க பாருங்க. சரியா துணியை தான் ஓட துணி ஓட துணி தர மாட்டா மட்டையா எல்லாரும் நாகரீகத்தை வேலை செய்கிற படிகளுக்கு காடி கொடுக்குறதுல என்ன வந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும். யாருக்கோ எல்லாம் காடி கொடுக்குறோமா. சரி நாங்கள் வேலை செய்யக்க கட்டிங் மேசைக்கிட்ட போயினுண்டா எங்களோட முதலாளி சொல்லுவார், ஏதாவது ஒரு வேலையை சொல்லி அனுப்பி விடுவார். அந்த கடைக்கு போட்டு வா, இந்த கடைக்கு போட்டு வா, பட்டனில் கட்டு, ஓட்டையில் போடணும், அப்படி தான் சொல்லி தந்தவர். முதலாளிக்கு சார் ஓகே. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் கட்டி போட்டு அடுத்த கட்டமாக என்ன நடக்குறன்றதை பார்க்கலாம். ஓகே, இன்றைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சார் டோஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் தான் வந்து குக்ஸும் கட்டணும். ஸோ அதால் வந்து வேகமாக ஆக்களுக்கு வந்து வட்டி கொடுத்து போட்டு குக்ஸ் கட்டுறதுக்கு இறங்கியாச்சு. அப்போ குக்ஸ் கட்டுறதுக்கு உண்மைக்குமே வந்து ஒரு ஆள் இருந்தால் தான் சமாளித்து கொள்ளலாம். ஸோ எல்லா சார் லோஸும் இன்றைக்கு குக்ஸ் கட்டியே ஆகணும். ஸோ 12 சார் லோஸும் குக்ஸ் கட்டணும். அது ஒரு ஆக்கள்ண்டு நேற்று ஒரு அம்மா ஹோல் பண்ணியிருந்தா. அப்போ காய்ச்சி கொண்டிருக்க அம்மா சொல்கிறா, இந்த குக்ஸ் கட்டுறதுகள் மற்ற சும்மா சின்ன சின்ன வேலைகள் பட்டன் கட்டுறதுகள் அதுகள் இருந்தால் அணுகிட்ட கொண்டே கொடுக்கலாம் தானே, கட்டி தருவாண்டு. அதுக்கெல்லாம் அணுகு நேரமே இல்லை. உண்மைக்குமே வந்து அம்மா நான் கஷ்டப்படுறேன்னு நினச்சி தான் சொல்லியிருக்கா. வீட்டில் சமைக்கிறதே பெரிய பாடாக இருக்குமேண்டா. தம்பி வளர்ந்துட்டார். நான் இப்போ கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நாங்களும் வெளிநாட்டுக்கு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. எங்களோட கடையில் வேலை செய்கிற அயந்தன்ன்றவர் வந்து வெளிநாடு போகிறார். ஏண்டா பாட்டாத. அப்போ அவர் போனால் அப்படியும் ஸ்பான்சரில் எங்களை எடுப்பார். அயந்தனங்க துபாய்க்கே போகிறீர்கள் ஏன்னா. ஸோ துபாயில் உங்களுக்கு எதுவும் வேலை ஆட்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொள்ள அவங்கள. எங்களோட கடையில் வேலை செய்கிறபடின்னு வந்து துபாய்க்கு செல்றதுக்கு ஆசைப்படுறார். இந்த உண்மை தானே. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்ப்பியல். அப்போ ஒரு கஷ்டத்தின் நிமித்தத்தில் வந்து ஆள் துபாய்க்கு செல்றதுக்கு ஆசைப்படுறார். அப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள்
உங்களுக்கு ஏதாவது துபாயில் இருந்தீங்கன்னு சொன்னால் எதுவும் வேலை எடுத்து நல்ல ஒரு விசா கொடுப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளலாம். ஸோ அது வந்து ஒரு உதவியாக இருக்கும். அவரை வந்து நான் 100% கரண்ட் பண்ணி சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு குழப்படியும் இல்லாதவர், அன்பானவர், அழகானவர். ஸோ விளையாட்டை நினைச்சு கொள்ளாதீங்க, உண்மைக்குமே வந்து ஒரு உதவியாக தான் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஏதாவது வந்து வேலை இருக்குது, விசா அப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த தம்பியுடைய நம்பரை உங்களுக்கு நான் தருவேன். அது வந்து ஒரு வகையான உதவியாக இருக்கலாம். ஸோ உண்மைக்குமே வந்து இப்போ யார்கிட்ட காசை கொடுத்து போகிறோன்னு சொல்லி ஒரு பயத்தில் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு முறை ஏமாந்து வர இருக்காங்க. அப்போ அங்கே போய் இறங்கி வேலையெல்லாம் செட் பண்ணினோடனே காசுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உடனே அந்த காசை தருவேன். ஏன்னா இந்த எப்படி சிரிக்கிறீங்களா? அதை பற்றி கேட்க, காசை பற்றி கேட்க. இது சார் ப்ளவுஸ் குக் கட்டுறதுக்குன்னு சொல்லி மிஷின் இருக்காதோ? இருக்காதுண்ணே, பட்டன் தான் இருக்குண்ணே. பட்டனை விட சார் ப்ளவுஸ் குக் கட்டுறது கஷ்டம்டாப்பா. ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன நடக்கின்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டு சொன்னால் வேலைக்காரப்படியில் போயிட்டாங்க. அப்போ நான் மட்டும்தான் வீட்டை நிற்கிறேன். ஸோ உண்மைக்குமே வந்து இந்த கையிலெல்லாம் ஊசி குத்து விழுந்து இந்த கொஞ்சம் சரியான கஷ்டமாயிட்டு. ஸோ மற்றது வந்து மழை கிளைமேட் இருந்தானே, அப்போ ஒரு மந்தமான கிளைமேட் தான். அப்போ குக்ஸோல் வந்து நான் ஏன்ற அளவுக்கு கட்டியாச்சு. அப்போ ஒரு 10 சாரி ப்ளவுஸுக்கு குக்ஸ் கட்டையில். அப்போ நான் அணுவை ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்படி 10 சாரி ப்ளவுஸ் கொண்டு வரலாம் குக்ஸ் கட்டையிலும்னு சொல்லி கேட்க. அப்போ அணுவும் சொல்லிச்சு கொண்டு வாங்க கட்டுவோம்னு சொல்லி. அப்போ 10 சாரி ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பேட், ஸோ அதாவது வந்து பின்னுக்கு அடிக்கிற அந்த கொண்டை. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கொண்டை அடித்தது. அதாவது வந்து பழமையாக நாங்கள் அடிக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு செர வடிவிலான கொண்டை அடித்தது. ஸோ இது வந்து அவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தவங்க. அப்போ செர வடிவிலான கொண்டை ஒரு ப்ளவுஸுக்கு அடித்த நாங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற துணிக்கு ஏற்ற மாதிரிக்கு 4, அதாவது வந்து ஒவ்வொரு சைட்லேயும் வந்து 4 கொண்டதுங்கக்கூடிய மாதிரிக்கு அடித்த நாங்கள். ஸோ இது வந்து இந்த துணியில் அடிக்க ஓகே இருந்துச்சு. ஸோ அதாவது வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரிக்கு அடிப்போம்னு சொல்லி போட்டு வலிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துச்சுன்னா இன்னும் ஒரு சோப்பு. ஸோ இதுக்கும் வந்து அப்படி தான். ஸோ இதுக்கு வந்து 6 அடிச்சிருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஒரு செர வடிவிலானதான் அடித்த நாங்கள். ஸோ என்னென்னு சொன்னால் 12 ப்ளவுஸ் உள்ளோம். 12 ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு ஷாப்பையும் அடிக்க இல்லாது. அப்போ 2 சோப்புக்கு வந்து செர வடிவில் அடித்த நான். ஸோ அதாவது வந்து அவங்கள்ட்ட கொடுக்காம நானே வந்து அடித்த நான். இது வந்து சோந்த துணின்றபடியாக இப்படி நிற்கிது. ஸோ இதை வந்து போடைக்குள்ள சரி பண்ணி போட சரி. ஸோ இந்த பாருங்கோ இப்படி சேர்த்து கட்டிக்கணும், இல்லாட்டி இப்படி கட்டிக்கணும், இல்லாட்டி இப்படி கட்டிக்கணும் மேத்திறக்கி வடிவாக இருக்குது. ஸோ லைனில் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இதோடலாம் அடிக்கிறது வந்து சரியான மினக்கட்ட வேலை. ஸோ இப்படி அடிக்கணும்னு சொன்னால் காசு கொஞ்சம் கூட தான் எடுக்கணும். ஸோ அப்படி தான் நீ எடுக்கிற ஐடியா ஏன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து சரியான கஷ்டம். ஸோ அவங்களுக்கும் சொல்ல புரிஞ்சு கொள்ளுவாங்க. அதே மாதிரி இனி தைக்க வர்றவங்க டைம் வந்து ஒரு சார் ப்ளவுஸுக்கு 1200 அப்படி தான் எடுக்கிற மாதிரிக்கு முடிவு எடுத்துருக்கமேன்னு சொன்னால் சரியான கஷ்டம். அவங்களே அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நேரம் துவைக்கி நானாக அடித்து கொண்டிருக்கேன்னா பாருங்க. ஸோ அது வந்து என்னன்றாலும் தொழிலாளிகள் ஒரு மாதிரி இருப்பாங்க. முதல்ல வந்து என்னென்னு சொல்ல கடை நடத்துகிறாங்க வந்து ஒரு பொறுப்பாக தான் இருப்பினோம். ஸோ இது வந்து என்ன, இது வந்து செர வடிவில்லான்னு இது யாருக்கு, இது வந்து யாருக்குன்னு சொல்லி தெரியல. ஆனால் இது ஒரு செர வடிவிலாம் அடிச்சுக்கிறாக்கு. இது வந்து யார் அடிச்சேன்னா அடிக்கலையே, சிறையும் வந்து குழப்படியாக கிடக்கு. தெரியல பார்ப்போம். இந்த 3 மற்றது இப்போ 1 அடிச்சேனா. ஸோ இந்த வாருங்க இது 1 அடிச்சேனா இப்போ தான்.
ஸோ இது வந்து ஒன்று தான் இப்போதைக்கு அடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வடிவாக இருக்கும். ஸோ பின்னுக்கு வந்து பாருங்கள் இப்படி இருக்கும், முன்னுக்கு வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் துணி கொஞ்சம் மடிஞ்சு நிற்கும். ஸோ நாங்கள் வந்து பில்லு கேக்கில் அது வந்துக்குது இந்த இப்படி நிற்குது. ஸோ இது வந்து ஒரு கொண்டை. இதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சார்பு வசூல் அடிச்சு கிடக்கு, அதாவது ஒன்று தான் அடிச்சு கிடக்கு. இது வந்து 2 அடித்து பார்த்தனா வடிவில்லாமல் இருந்துச்சு. அப்போ 1 அடிச்சிருக்கேன். ஸோ 1 கலட்டிட்டேன். அப்போ வடிவை பார்த்துட்டு இன்னும் அடிப்போம்னு சொல்லி போட்டு விட்டு கிடக்கு. அதாவது வந்து இது வந்து வெளிநாட்டுக்காரருடைய ப்ளவுஸ். அதே மாதிரி இப்போ இன்னொன்று அடிச்சேன்னா ஸோ இது வந்து வேறு ஆக்களுக்கு பழமையாக அடிக்கிற மாதிரி அடித்தது. இன்னும் கொண்டு அடிச்சிருந்தேன் நான் இப்போ இஞ்சலக்கு இந்த இது வந்து ஒரு வித்தியாசமான கொண்டை. இந்த அதில் 2 பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒற்றை கொண்டை மாதிரி, ஒற்றை இது மாதிரி இந்த 3 ஒவ்வொரு பக்கமும் 3 அடிச்சிருக்கு. ஸோ கணக்கு அடிக்கலாம் தான் மினக்கடுது, சரியாக மினக்கடுது. அதே மாதிரி துணியும் வந்து கணக்கு இருக்கணும். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன அளவில் வந்து துணியில் எடுத்து அடிக்கலாது. இதுக்கு வெட்டுறதுக்கு ஒரே மாதிரி அளவில் தான் துணியில் எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு என்னென்னு சொல்லுவோம், ஒரு சட்டை மாடல் மாதிரி வருது. இந்த கீழே கூட ஒட்டு பாவாடை, மேலே கழுத்து வந்து ஒரு சட்டை மாதிரியான ஒரு மாடலில் வருது. உண்மையிலே இது வந்து பார்க்க நல்ல வடிவாக இருந்துச்சு. அதே மாதிரிக்கு டபுள் கலர் சாரிகள்னு சொன்னால் வித்தியாசமான கொண்டைகள் வந்து அடிக்கலாம். என்னன்னு சொன்னால் இது வந்து பிளேன் துணியினபடியாக காட்டாது. இதே டபுள் கலர் துணின்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து வேறு கலர் வைக்கலாம், வேறு லெவலாக இருக்கும். ஸோ நானும் வந்து வீடியோலாம் பார்த்துருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒன்று பார்த்தா விளங்கும் தானே. அப்போ நாங்கள் வந்து இது கூட வீடியோ பார்த்தா அடித்தேன் நான். ஸோ இன்னும் வந்து நிறைய டிசைன்கள் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அடிச்சு காட்டுவேன் நான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் கடை வச்சுருக்கீங்க உண்மைக்குமே வந்து இப்படியான கொண்ட டிசைன்கள் எல்லாம் இல்லை. இன்னைக்கு அந்த மணியல் தொங்க உடவினம் அப்படியான ஏற்பாடுகள்லாம் இருந்தது. ஸோ இப்போ இந்த முறை வந்து இந்த கொண்டையில விரும்பினோம். ஸோ எல்லாருமே வாராக்கள் வெளிநாடு உள்நாடு இல்லை, எல்லாருமே வந்து இந்த கொண்டையை தான் விரும்பணும். ஸோ யாருமே வந்து மணியை கேட்குறதே இல்லை. மணி நான் வேண்டினபடியே இருக்குது. ஒரே ஒரு ஏர்மன் தங்கச்சிக்கு மட்டும்தான் அந்த மணி வந்து வச்சேன் நாங்கள். அதுக்கு பிறகு அதை நாங்கள் தொடக்கூட இல்லை. இன்னும் அப்படியே தான் இருக்குது. பரவாயில்ல, இதுவும் வந்து வடிவு தானே. ஸோ ஒவ்வொரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தைக்கிறானே. ஓகே, இப்போ இன்றைய நாள் வேலை திட்டம் வந்து இப்படியே முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு வந்து சரியான ஒரு டயர்ட் ஆகிட்டுது. அதே மாதிரிக்கு ஊசி குத்துவலும் நிறைய வேண்டியாச்சு. ஏன்னு சொன்னால் வளமையாக வந்து நான் குக்ஸ் கட்டுறையில் இப்போ இருந்து தான் குக்ஸ் கட்டுவேன். இன்றைக்கு வந்து குக்ஸும் நானே கட்ட வேண்டியாக போச்சு. மற்ற இதுன்னு சொல்லி அவங்க சாப்பிட போனதெல்லாம் சாப்பாடு 2 மிஷின் தானே இருக்குது. 3 மிஷின் என்று சொன்னால் உண்மைக்குமே வந்து ஒரு ஆள் 2 பேர் தைக்க. நான் நெஞ்சால் வந்து இது மாவுலாம் தைக்கலாம். கவுனோடலாம் நிறைய இருக்குது. கவுனோட உங்கள்கிட்ட கொடுத்தா தைக்க மாட்டாங்க. அப்போ நான் தைச்சி கொள்ளலாம். இருந்தாலும் வந்து 2 மிஷின் இருக்கிற பட்சத்தில் அவங்க 2 பேருக்கும் வேலையை கொடுத்து போட்டு அவங்க சாப்பிட போகிற நேரத்தில் பார்த்தா நான் சில வேலைகளை செய்கிறது. ஸோ அந்த வகையிலான இதுகளும் வந்து அடித்து கொண்டு வரேன். ஓகே, அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதோட நான் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் ஏதேனும் உடுப்புகள் தைக்கொண்டு கொள்வாங்கன்னு சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விட்டுக் கொள்ளுகிறேன். பாய்.